வணக்கம் மாணவர்களே, இன்று நம்ம படிவம் 3இல் இருக்கும் போலி எனும் எழுத்தை பத்தி தான் படிக்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நம்ம முதல்ல போலி அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். போலி என்பது இப்போ ஒரு சொல்ல அந்த ஒரு சொல் வரத்துக்கு பதிலாக வேற ஒரு சொல் வந்தாலும் பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுதான் போலி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அதாவது உங்களுக்கு சுலபமா புரியணும்னா போல வருவது தான் போலி. இப்ப போலிகள்ல பாத்தீங்கன்னா 3 வகை இருக்கு. அதாவது முதற் போலி, இடைப்போலி, அப்புறம் கடைப்போலி. நம்ம முதல்ல முதற் போலி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதற் போலி என்பது ஒரு சொல்லுல முதல்ல இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலா மற்றொரு சொல் அதே பொருளை கொடுத்துச்சுன்னா அதுதான் முதற் போலி. உதாரணத்துக்கு நாகாரத்திற்கு ஞாகாரம் போலி. அதாவது இங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நயம் அப்படின்ற சொல்ல நம்ம நயம் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிறு அப்படின்ற சொல்ல நம்ம ஞாயிறு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நாகாரத்திற்கு ஞாகாரம் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆகாரத்திற்கு ஐகாரம் போலி. அதாவது மையல் அப்படின்ற சொல்ல நம்ம மையல் அப்படின்னு சொல்லலாம். மயன் அப்படின்ற சொல்ல மையன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஐகாரத்திற்கு ஐ போலி. இப்ப உதாரணத்துக்கு ஐயர் என்பதை நம்ம ஐயர் அப்படின்றத குறிப்பிடலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா இடைப்போலி. இடைப்போலி என்பது நம்ம முதற் போலி மாதிரி தான். இதுல இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலா வேறொரு எழுத்து அதே பொருளை கொடுத்துச்சுன்னா அதுதான் இடைப்போலி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யாகாரத்திற்கு சாகாரம் போலி. இப்ப எடுத்துக்காட்டு நெயவு என்பது சொல்ல நம்ம நெசவு அப்படின்னு சொல்லலாம். அந்த யா சாவா மாறி இருக்கு, ஆனாலும் பொருள் மாறப்படவில்லை. இரண்டாவது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சாகாரத்திற்கு யாகாரம் போலி. அதாவது குசவனை நம்ம குயவன் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது ஆகாரத்திற்கு ஐகாரம் போலி. இங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டா அமைச்சு அப்படின்ற சொல்ல நம்ம அமைச்சு அப்படின்னு சொல்லலாம். அரையன் அப்படின்ற சொல்ல அரையன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இடைப்போலி அப்படின்ற அர்த்தம். இறுதியா பாத்தீங்கன்னா நம்ம கடைப்போலி பத்தி தான் பார்க்க போறோம். கடைப்போலி அப்படின்றது என்னன்னா, முன்னுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் அந்த சொல்லோட இறுதி சொல் மாறி இருந்தாலும் கூட பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுதான் கடைப்போலி. இப்ப உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா மாகாரத்திற்கு நாகாரம் போலி. உதாரணத்திற்கு அறம் அப்படின்றத நம்ம அரண் அப்படின்னு சொல்லலாம். இங்க இம்க்கு பதிலா இன் இருக்கு. இரண்டாவது எடுத்துக்காட்டு லாகாரத்திற்கு லாகாரம் போலி. அதாவது ஒற்றல் லகரத்திற்கு வருடல் லகரம் போலி அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு செதில் அப்படின்றத நம்ம செதில் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது லாகாரத்திற்கு ராகாரம் போலி. இங்க உதாரணம் பாத்தீங்கன்னா குடலுக்கு நம்ம குடர் அப்படின்னு குறிப்பிடலாம். ஆக இன்று எழுத்தியல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுத்த போலி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கற்றல் கற்பித்தல நம்ம சந்திக்கலாம். நன்றி.